உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். நமது உழைப்புக்கான பலன் மே 4ஆம் தேதி கிடைக்கும். அதில் துளி அளவும் மாற்றம் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் உழைப்பு பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் உள்ள தொழிலாளர் தின நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மே தின விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் கட்சி தொண்டர்களின் கடின உழைப்பிற்கான வெகுமதி மே 4ஆம் தேதி அவர்களுக்கு கிடைக்கும். அதில் எந்தவித சிறு மாற்றமும் இருக்காது என்று கூறினார். கருத்து கணிப்புகளை வைத்து கூறவில்லை, களத்தை பார்த்ததால் கூறுகிறேன் என்று பேசிய அவர், கழகத்தின் உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கும் காரணத்தால் அந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் திமுக செயல்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். வரும் நாட்களில் மக்கள் தேர்தல் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் ஒரு நற்செய்தி வந்து சேரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியுடன் கூறியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை என்பதை ஏதோ கருத்து கணிப்பின் இப்படி நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. ஆக அதே நேரத்தில் இன்று மே முதல் நாளை இன்றைக்கு தொழிலாளருக்குரிய அந்த மரியாதையை மதிப்பை அவருடைய உரிமையை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே முதல் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விடுமுறையாக அதை அறிவித்து, அரசு விடுமுறையாக அதை அறிவித்து அதை கொண்டாட தொடங்கினார். இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம்.